வெல்கம் டு ரம்மி ஜீனியஸ் சேனல். நான் உங்கள் தனலக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம இப்போ காலடி இடித்து வைக்க போகிறது புதிய வருஷம் 2024. போன வருஷம் எப்படி இருந்ததோ அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ 2024 பிறந்துடுச்சு. நம்ம போன வருஷம் என்ன சந்தித்த அவமானங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், நிறைய ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ தொடங்குகிற புதிய புத்தாண்டில் புது மகிழ்ச்சியோடு அந்த புத்தாண்டை நம்ம வரவேற்போம். இனிமேல் வர காலங்கள் நன்மையாக இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லை, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். விஜயகாந்த் அவர்களை பற்றிய விஷயந்தான் அது. பெரிய இழப்பு. ஒரு நல்ல மனிதன் இழந்திருக்கும். பட் ஒன்று சொல்லுவாங்கல்ல, உடலுக்கு மட்டும்தான் அழிவு உண்டு, ஆத்மாக்கு கிடையாது. அதுபோல் எல்லாரோட உள்ளங்களிலும் விஜயகாந்த் சார் வாழ்வார். அதனால் அவருக்கு முதல்ல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்து கொஞ்சம் அவரை நினச்சி ப்ரே பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, இன்றைய வாழ்வு இன்றைக்கே. இந்த நொடி மட்டும்தான் நம்மளுக்கு உரிய நிஜமான வாழ்க்கை. அடுத்த நொடி நம்மளுக்கு சொந்தம் இல்லை. போன நொடியை திரும்பி பார்க்கவும் கூடாது. ஸோ அதான் டைம் இஸ் ப்ரிஷியஸ் சொல்லுவாங்க. நம்ம வீணடிக்கும் ஒவ்வொரு வினாடியும் திருப்பி கிடைக்காத பெருஞ்செல்வம். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இன்றைக்கே செஞ்சிடுங்க. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் தள்ளி போடாதீங்க. நம்ம எங்கே ஃபெயிலியர் ஆகிறோம் தெரியுமா? இந்த ஜாபாக நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளை என்ற சொல் இன்றை முடிவடைய வேண்டும். அப்பொழுது தான் புதிய எதிர்காலம் பிறக்கும். இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டால் போதுங்க, நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எனக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் இத்தனை நாள் வீடியோ போட முடியல. பட் இன்றைக்கி நியூ இயர் அப்போது புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். ஐ திங்க் 3 month இருக்கும் நான் வீடியோ போட்டு. பட் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். என்னால் முடிஞ்ச வீடியோஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம 2024 நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. எந்த கவலையாக இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, இனிமேல் என்ன நடக்க போகுது, தவறு செஞ்சிட்டிங்களா விட்டுருங்க. இனிமேல் அந்த தவறு திருப்பி நடக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு யாருன்னா துரோகம் பண்ணிட்டாங்களா, மன்னிச்சு விட்டுருங்க. அடுத்து அந்த மாதிரி துரோகத்தை எதிர்கொள்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்காதீங்க, ஏமாறாதீங்க. இன்றைய வாழ்வு இன்றைக்கே நான் சொன்னது சும்மா வார்த்தை இல்லை, அது உண்மையான ஒரு நிகழ்வு. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இந்த ஆண்டில் நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு மட்டும் யோசிங்க. வேறு எதுவும் யோசிக்காதீங்க. நம்மளை பார்த்துக்க நம்மளால் மட்டும்தான் முடியும். மற்றவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது, சரிங்களா? இப்போது இந்த புத்தாண்டு எவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறீங்க. சில வீட்டில் நல்லா ஃபுட் செய்வாங்க. சின்ன சின்ன செலிப்ரேஷன், ஹாப்பியாக இருங்க. குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்காதீங்க. மக்களோட பேசுங்க. அதுதான் ரியாலிட்டி லைஃப். பக்கத்தில் இருந்துக்கிட்டே ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது பெரிய தப்பு. ஸோ ஃபோன் இஸ் நெசசரி, நாட் எ லைஃப். எனிவே, தேங்க்யூ. பாய் பாய்.